இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhsல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. சங்கர் பச்சனை கூப்பிட்டு வந்து சினிமாவை பற்றி 1000 கேள்வி கேட்டால் பதில் சொல்லிடுவார், இல்லை விவசாயம் தெரிஞ்சோடனே சொல்லிடுவார் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அங்கே சட்டசபையில் ஒரு 100 துறை சார்ந்த கேள்விகள் வரும். இப்போ நீ பேசும்போது உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை. பேசணுன்றது எங்கேயுமே நிதர்சனம் இல்லை. சட்டசபையில் கோரிக்கைகள் வைக்கிறதோ கேள்விகள் கேட்குறதோ கான இடம் தேவைக்குன்னா பேசுவாங்க. இப்போ கடைசி நாள் பேசினாரு, பேசும்போது யாருமே இல்லையே, தேவைப்படுது தான் பேசணும். எல்லா நாளுமே பேசினா பிரயோஜனமே இல்லையே. மக்களுக்காக வேலை செய்யணுன்ற மாதிரி முதலமைச்சர் வந்திருக்காரு, அவரை வேலை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்க அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும்? அவங்க வேலை செய்ய வந்திருக்காங்க, பேசுறதுக்கு வரல, செயல்பட வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க செயல்பட விடுங்க. டெய்லி நேரத்துக்கு ஒரு அப்டேஷன் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் வந்துகிட்டே தான் இருக்குது. நேரங்கள் நீ கன்வே பண்ணணும், என்ன பண்ணணும்னு பேசணும், அதானே பேசுகிறோம். இன்னொன்று, ஆஸ் பர் லாவில் இந்த பின்னாடி இருக்கிற சிங்கம் 4வது தூண் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ப்ரெஸ்ஸுன்னு எந்த கான்ஸ்டியூஷன்ஸ்லேயும் அது மாதிரி எழுதலை. மற்ற கட்சி உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வச்சு கட்சியில் இணைத்துக் கொள்வது போன்ற செயல்கள் சரியல்ல. மக்களுக்கான திட்டங்களை நோக்கி நகராமல் இதே வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த 20 ஆண்டு காலத்தில் எந்தெந்த கட்சியிலேருந்து எங்கெங்கே போனாங்க, எங்கேருந்து எங்கே தாவினாங்க அப்படின்னு வரும்போது இவர் கோமாளா இருந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போல்லாம் இந்த வாய் வெத்தலை பார்த்து மென்னுட்டு இருந்ததா? இன்னைக்கு விடுதலை சிறுத்தையிலேருந்து பாபுன்னு ஒருத்தர் திமுகவில் சேர்ந்தார். அவர் சேர்ந்ததை பற்றி நீங்கள் பேசுனீங்களா? அப்போ எங்கே போனீங்க? அது அரசியலில் சில இடத்துல அரசியல் செஞ்சு தான் ஆகணும்னா செய்யணும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. இதுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமும் அவங்களுக்கும் இல்லை, நமக்கும் இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கையோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த 48 நாள் தாவேகா அரசுக்கு எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி பல நடிகர்கள் அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கான பதிலை உங்கள் தரப்புலேருந்து நான் கேட்குறேன். வெறும் நடிகர்களா, சார்பு நடிகர்களா? பல சார்பு நடிகர்கள், அப்படிதான் நம்ம பார்க்கணும் இதை. ஓகே சார், தங்கர் பச்சான் இயக்குனர் நடிகர், அவரை பற்றி ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். அவர் சொல்கிறாரு, அரசு மட்டத்தில் லஞ்சம் ஊழல் குறைகின்ற நம்பிக்கை தென்படுது. அதே நேரம் பதவியேற்பு விழாவை சினிமா இசை வெளியீட்டு விழா போல் நடத்தின முதலமைச்சர் ஊடகங்கள் முன்னாடியோ சட்டசபையிலோ ஆன் தி ஸ்பாட் பேச தடுமாறுகிறாரோன்னு தோணுது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, அது தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போது தங்கர் பச்சனை கூப்பிட்டு வந்து சினிமாவை பற்றி 1000 கேள்வி கேட்டால் பதில் சொல்லிடுவார், இல்லை விவசாயம் தெரிஞ்சோடனே சொல்லிடுவார் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அங்கே சட்டசபையில் ஒரு 100 துறை சார்ந்த கேள்விகள் வரும். இப்போ நீ பேசும்போது உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தரவுகள் எடுக்கிறதுக்கோ அந்த துறை அமைச்சர்களோ அந்த துறை அதிகாரிகிட்டோ விவாதம் பண்ணி கேட்டு, சப்போஸ் இந்த கேள்விக்கு சொல்யூஷன் இவங்களாலே கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கறதுக்கும் ஒரு ஆர்டர் போடலாம், பண்ணிட்டு கூட பேசலாம். ஸோ இது எதிர்கட்சிகள் கொடுக்குற விமர்சனம் மக்களிடையே எடுபடுதுன்றது தான் நான் பார்க்குறேன். புரிதல் இல்லாமல் இதை எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு. பேசணுன்றது எங்கேயுமே நிதர்சனம் இல்லை. சட்டசபையில் கோரிக்கைகள் வைக்கிறதோ கேள்விகள் கேட்குறதோ கான இடம். அந்த இடத்துல நீங்கள் விமர்சிக்கிறது பேசுங்க, எல்லாத்துக்கும் எழுந்து பேசுங்கன்னு. அங்கே 234 தொகுதியுடைய எம்எல்ஏக்கள் உட்காருவாங்க. முதலமைச்சர் மட்டுமே பேசிகிட்டு இருக்க முடியாது. அவங்கவுங்க துறை சார்ந்து அவங்களுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் பேசுறது தான் அவை. ஸோ அங்கே முதலமைச்சர் பேசிகிட்டே இருக்கணும், எல்லாத்துக்கும் பேசணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இன்னொன்று, ஏன் இந்த கேள்வி பேச மாட்டாருன்னு சொன்னால் கூட, இப்போ ஒரு பொதுவான ஆட்கள் மாதிரியான தங்கர் பச்சன் போன்றவர், அவர் ஒரு பொதுன்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு பாமக சார்புன்னு சொல்லலாம். அவருக்கு ஏன் வருது அப்படின்னா, கேள்விகள் பதிலாக இப்போ அவங்க கேட்குறாங்க, இவங்க எல்லாரும் அங்கே என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீங்கள் பேச மாட்டீங்க, நீங்கள் பதில் பேச மாட்டீங்கன்னு பதிவு பண்ணுறாங்க. அதை கட் பண்ணி வெளியே ஹைலைட் பண்ணுறாங்க. அதனால் இவருக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் தோணியிருக்கும். பட் அது கிடையாது நிதர்சனம். அது பேசணும் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது முதலமைச்சர், சபாநாயகர். தேவைக்குன்னா பேசுவாங்க. இப்போ கடைசி நாள் பேசினாரு, பேசும்போது யாருமே இல்லையே. ஸோ அது வேற, தேவைப்படுது தான் பேசணும். எல்லா நாளுமே பேசினா பிரயோஜனமே இல்லையே. வருஷத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதுதான் சொல்கிறேன். ஸோ அது தேவையில்லை. அடுத்தபடியாக
அதாவது இவர் பேச நிறைய பேருக்கு புரியாது. அதே மாதிரி தான் ஒரு பேசியிருக்காரு. என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் நடிகர் பார்த்திபன். என்னன்னா இந்த 48 நாள் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லல, நல்லா இல்லைன்னு சொல்லல. இப்படி ஒரு மாதிரி குழப்பின மாதிரி தான் அவருடைய கமெண்ட்ஸும் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காரு. மக்களுக்காக வேலை செய்யணுன்ற மாதிரி முதலமைச்சர் வந்திருக்காரு. அவரை வேலை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்க அந்த விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சரியான இருக்குன்ற. இதே தான் தங்கர் பச்சன் அவருடைய கேள்விக்கும்னா பதில். அவங்க வேலை செய்ய வந்திருக்காங்க. பேசுறதுக்கு வரல. செயல்பட வந்திருக்காங்க. வீடியோ போட வரல. இப்படி தான் நம்ம சொல்லணும். ஸோ நீங்கள் அவங்கள செயல்பட விடுங்க. நான் தான் சொல்கிறேன், மக்கள் நேரடியாக அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுது, புரியுது. நீங்கள் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தால் உங்கள் மேலே இருக்க நல்ல எண்ணங்கள் கூட போய் உங்கள் மேலே ஒரு கெட்ட பேர் தான் உருவாகும். நம்ம பார்த்திபன் சொல்கிறது இந்த விதத்தில் சரி. அவங்க செயல்பட விடுங்க அப்படின்றது தான் ரியாலிட்டி. ஓகே சார். அடுத்தபடியா சர்ச்சைக்கு சமீப காலமா, அதாவது கடந்த ஆட்சி காலத்துல சர்ச்சைக்கு வந்து குறைவே இல்லை இந்த நடிகைன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய நடிகருடைய மகள் யாருன்னா திவ்யா சத்யராஜ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புதிய அரசை வந்து ஒரு 6 மாசத்துக்கு விமர்சிக்கிறது நாகரிகம் கிடையாது. இருந்தாலும் எனக்கு ஒரு கவலை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து மீடியாவை சந்திக்கவே மாட்டார். ஒரு மக்களுக்கும் ஒரு அரசுக்கும் பாலமாக இருக்கவங்க யாருன்னா மீடியா தான். இவங்க சந்திச்சு பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குமென்ற ஒரு ஆதங்கத்தை சொல்லியிருக்காங்க சார். அதாவது விமர்சிக்க மாட்டேன்ட்டு விமர்சிச்சிருக்காங்க. கரெக்டா? ஸோ நான் கம் டு த பாயிண்ட். மீடியாவை சந்திக்கலன்னு யார் சொன்னா? டெய்லி நேரத்துக்கு ஒரு அப்டேஷன் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் வந்துட்டே தான் இருக்குது. நேரங்கள் நீ வந்து கன்வே பண்ணணும். என்ன பண்ணணும்னு பேசணும். அதானே பேசுகிறோம். இன்னொன்று, ஆஸ் பர் லால இந்த பின்னாடி இருக்கிற சிங்கம் 4வது தூண் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து ப்ரெஸ்ஸுன்னு எந்த கான்ஸ்டியூஷன்ஸ்லேயும் அதை மாதிரி எழுதலை. இது இவங்களா சொல்லிக்கிறது. இப்படி சொல்லியே மக்களுக்கு எதிர்க்க தலைவர்கள் எதிர்க்க ஒரு பயத்தை உருவாக்கி பேச வச்சே பழகிட்டாங்க. நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லிட்டோம், முடிஞ்சிச்சு. 2வது, செல்வி ஜெயலலிதா அவர்கள் எந்த ப்ரெஸ்ஸை எத்தனை தடவை பார்த்துருக்காங்க? ஸோ அது கிடையாது. ஸோ அது மேண்டட்ரின்றதே கிடையாது. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கிட்டத்தட்ட 45% 50% மக்களுடைய ஆதரவு இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரெஸ்ஸு தான் காரணமா? இல்லையே. அப்படி பார்த்தா இப்போ தொடர்ந்து ப்ரெஸ்ஸை சந்திச்சுட்டு இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்போ ஜெயிச்சுக்கிட்டே தானே இருந்திருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். அது கிடையாதுன்ற. அது வந்து லைம்லைட்டில் இருக்கிறது. அது ஒரு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறத வெப்பனா முன்னாடி இருந்துச்சு, கருதப்பட்டுச்சு. இப்போ அது இல்லை. எல்லார் கையிலையும் ப்ரெஸ் இருக்குது, எல்லார் கையிலையுமே பேப்பர்ஸ் இருக்குது, எல்லார் கையிலையுமே சோஷியல் மீடியான்றதை தான் நான் ப்ரெஸ்ஸுன்னு சொல்லுவேன். ஸோ எல்லார்கிட்டையுமே அது வந்துருச்சு. ஸோ அதுக்காக நீங்கள் தனியாக இதுக்கு மெனக்கெட்டு ஒரு 4 பேர், அந்த 4 பேர் ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு கேள்வி கேட்பான், இவங்களே ஒரு ஆளை செட் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இன்றைக்கி நேற்று நடக்கலை, காலங்காலமாக நடக்குது. ஸோ அது தேவையில்லாத விஷயம்ன்ற. இன்னொரு விஷயம் சார், இப்போ வந்து இந்த விஜய் அவர்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும்னு சொல்லி வலியுறுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் அதிகமாக வலியுறுத்துறாங்க. அவங்க டிஆர்பிக்காகன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக பண்ணுறாங்க. டிஆர்பி ஒன்று, இவங்க சோஷியல் மீடியாவே போயிட்டா இவங்களுக்கு வருமானம் இல்லாமல் போயிடுமே. புரியுதா? அந்த வருமானத்தை எப்படி நிலைநிறுத்திக்கிறதுக்குனா பேசுகிறாங்க. இப்போ விஜய் வந்து சிஎம் விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வரும்போது ஒரு ப்ரெஸ்ஸு சத்தமாக ஒன்று பேசினார். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அப்போ பேசுனீங்களா? அப்போ எங்கே போச்சு உங்கள் தைரியம்? புரியுதா? மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர், அவர்கிட்ட உங்களால் பேச முடியுமா? உங்களுக்கு இலக்காரங்கள். நீங்கள் யாரோ சொல்லி ஒரு விஷயத்த செய்கிறீங்க, அதை பதிவு பண்ணி அதை ஆடியோவாக வீடியோவாக வெளியிடுறீங்க. சரி, இது ப்ரீ பிளான் அஜெண்டாவோட பண்ணுற விஷயங்கள் தான். இது தவிர்க்க வேண்டிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். அடுத்தபடியாக நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. தாவேக அரசு அமைஞ்சோன்னு அரசு அலுவலகங்களில் அலுவலர்களின் நடவடிக்கை நல்ல விதமான மாற்றம் தெரியுது. நானே தாலுகா அலுவலகத்துக்கு ஒரு வேலைக்காக போய் கண்கூடா அதை பார்த்தேன். முந்தைய அரசியல் மேலிடத்துக்கு தரணுங்கிற அந்த ஒரு டைலாக் இருந்தது. இப்போ அமைச்சர்களுடைய மொபைல் எண்கள் வரை வெளியிட்டு ஒரு திறந்த நிறுவனத்துக்கான நம்பிக்கையை விதைச்சிருக்காங்க அப்படின்ற சொல்றாங்க. அது நானும் உடன்படுறேன் சார். மேடம் கஸ்தூரி அவர்கள், இது நான் ஏற்கனவே நிறைய வீடியோ பதிவு பண்ணிட்டோம். ஒரு லேடி அவங்க பேசினதையும் நம்ம வீடியோ ஒரு ரீல்ஸ் ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கோம். இதை முதல்ல பதிவு பண்ணது நான் தான். ஸோ இதை நான் எல்லா அரசு அலுவலகத்திலும் தொடர்பில் இருக்கிறதுனால எனக்கு தெரியுது, நான் நேரடியாக பார்க்குறேன். கவுன்சிலர் கூட சொன்னார், கவுன்சிலர் சொன்னதையும் சொல்கிறேன். ஸோ இந்த எல்லா விதத்துலேயுமே நம்ம பார்க்குறோம். இதை தான் சொல்லலாம், மக்கள் உணர்றாங்க நேரடியான்னு. இன்றைக்கி கஸ்தூரி மேடம் போகும்போது அவங்களுக்கு உணர்றாங்க. அந்த மாதிரி பல பேர் இது நேரடியாக பார்க்குறாங்க அப்படின்றத நான் வரவேற்கிறேன். அதே மாதிரி
அவங்க கட்சியில நிர்வாகத்துல தவறு செய்யும் பட்சத்தில் நடவடிக்கையும் எடுக்கிறாங்க. ஆமா. உடனடியாக உடனடியாக கட்சியை விட்டு நீக்கிறாங்க. இப்போ ஒரு கிராவல் மண் ஏதோ வண்டல் மண் மண்டல் எடுக்கிறது. மண் எடுக்கிற விஷயத்துல பணம் கட்சி கேட்டாங்க, நிர்வாகி. கட்சி நிர்வாகியை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இதில் நான் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் சொன்னதை நான் இங்கே மேற்கோட்டு பண்ணுறேன். 10 பேரில் ஒருத்தன் வருவான், எங்களுக்கு அது தெரியாது, நடக்கும். ஆனால் நாங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் தான் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் நடவடிக்கை இல்லைன்னா என்ன கேளுங்கன்னு ஓப்பனா சொல்றாரு. சொன்னார். இதை இங்கே நடந்தது. நிர்வாகிகள் தப்புன்னா அதை அவங்க பதிவு பண்ணாங்கன்னா உடனே நடவடிக்கை சொல்லல மட்டும் இல்ல, செய்யலாம் காமிச்சிடுறாரு. அதுதான் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களும் அமைச்சர் அவர்கள் செய்கிற ஒரு நம்ம அவரை பத்தி சூப்பர். ஏற்கனவே ஒரு வீடியோ நீங்க சொல்லியிருந்தீங்க, தலைமை பண்புக்கு சரியான ஆள் சரியான ஆள். அதை இங்கே நான் மறுபடியும் மேற்கோட் காட்டுறேன், பதிவு பண்ணுறேன். இப்படி ஒருத்தர் இங்கே செயல்பட்டாதான் அங்கே முதலமைச்சர் ஃப்ரீயாக செயல்பட முடியும். அவருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரெஷர்கள்லாம் வந்தால் அவரால் எப்படி நிர்வாகத்தை கவனிக்க முடியாது. க்ளீன்ன்ற ஒரு விஷயத்தை நோக்கி எப்படி அவரால் பயணிக்க முடியும்? அதனால் இவரை மாதிரியான ஆட்கள் இங்கே இருந்து ஸ்ட்ராங்காக இதை நடத்துறதுனால இது வந்து இப்படி இருக்குன்னு நான் என்னுடைய கருத்துலேருந்து மாறுறேன். இப்போது ஏற்கனவே நான் சொன்ன ஒரு பதிவு என்னென்னா, உள்ளாட்சித்துறை இல்லாமல் இருந்தால் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வராது அப்படின்றது என்னுடைய அது நடத்தாமல் இருக்கணும் அப்படின்றத நான் சொன்னேன். அதிகாரிகளில் இந்த லெவல்லே இருக்கணும்னு. பட் இப்போ எனக்கு இவங்க மேலே அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இவர் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் செயல்பாடுகளில் அவங்க தப்பு பண்ணால் அதை மாற்றுற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவருக்கு அந்த ஒரு இது இருக்குன்றதுனால அது நடந்தால் தவறு இல்லைன்ற எண்ணத்துக்கு என்னை சிந்திக்க வச்சிருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அடுத்தபடியா அமீர் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, 1 மாத காலத்துக்குள்ளாவே புதிய அரசின் ஆட்சியாளர்கள் செய்த சில வேலைகளை பார்க்கிறப்ப பெரிய அதிருப்தி உண்டாகியிருக்கு. கட்சியில சேர்க்கின்ற நிகழ்வுகளை தலைமைச் செயலகத்தில் நடத்துவது, மற்ற கட்சி உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வச்சு கட்சியில் இணைத்துக் கொள்வது போன்ற செயல்கள் சரியல்ல. மக்களுக்கான திட்டங்களை நோக்கி நகராமல் இதே வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குது. அண்ணன் அமீர் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், கடந்த 20 ஆண்டு காலமாக இவர் எங்கே இருந்தார் அப்படின்னு ஒன்று. இந்த 20 ஆண்டு காலத்தில் எந்தெந்த கட்சியிலேருந்து எங்கெங்கே போனாங்க, எங்கேருந்து எங்கே தாவினாங்க அப்படின்னு வரும்போது இவர் கோமாளா இருந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போல்லாம் இந்த வாய் வெத்தலை பாக்கு மென்னுட்டு இருந்ததா? அவர் கூட ஒரு காஃபி ஷாப் திறந்தாங்களா? ஒரு காஃபி ஷாப் திறந்தார். அவர் தான் இன்வெஸ்ட் பண்ணார், இவருக்கு அது ஒரு பண்ணார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி காஃபி ஷாப் திறக்கிற வேலையில் பிஸியாக இருந்துட்டிங்களா? இப்போ அதெல்லாம் இழுத்து முட்டாங்கன்றதுனால இங்கே நியூஸ் அவர் பார்க்கல. ஆமாம், இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஆகிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் பேசுகிறீங்களான்னு. அது அரசியல். அரசியலில் சில இடத்துல அரசியல் செஞ்சு தான் ஆகணும்னா செய்யணும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. இதுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமும் அவங்களுக்கும் இல்லை, நமக்கும் இல்லை. ஆனால் ஒரு மனிதராக மதித்து சொல்கிறேன், இத்தனை நாள் கோமாலேருந்து இன்றைக்கி வீழ்ச்சது சந்தோஷம். நாளைக்கு யார் பண்ணாலும் தப்பு 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 சொல்லுங்க. ஆமா. இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தையிலேருந்து பாபுன்னு ஒருத்தர் வந்து திமுகவில் சேர்ந்தாரு. அவர் சேர்ந்ததை பற்றி நீங்கள் பேசுனீங்களா? அப்போ எங்கே போனீங்க? காஃபி ஷாப்புக்கு. காஃபி ஷாப்பு கடை திறக்க கல்லாப்பேட்டியில் உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அதை நீங்கள் விமர்சிங்க, ஆக்கப்பூர்வமான விமர்சனம். இது வந்து அவங்க கட்சி சார்பான விஷயங்கள், அதுக்குள்ளே நீங்கள் தலையிறதுக்கு நுழைக்கிறது தேவையில்லாத விஷயம். நீங்கள் அரசாங்கம் மக்களுக்கு என்ன செயல்பட்டு நடந்திருக்குன்னு பாருங்கள். அதை நீங்கள் அதுக்கு உங்களுக்கு கண்ணுக்கு அது தெரியல, இதுதான் தெரியுதுன்னா அது உங்கள் பார்வையில் தான் கோளாறு, மக்களிடையமோ அரசாங்கத்திடையும் இல்லை. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? தூங்குறவனை வந்து எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியும். சரியான எடுத்துக்காட்டு. ஓகே சார், பல விஷயங்கள், பல நடிகர்கள் அவங்களுடைய ரியாக்ஷனுக்கு நீங்கள் ஒரு பதில் அழகாக சொல்லியிருந்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.